50 சீட்டு வேணும், துணை முதலமைச்சர் பதவி வேணுங்கிற அளவுக்கு காங்கிரஸ்ல இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து அது நடக்குமா? திரும்ப மறுபடியும் என்ன செய்யறாருன்னா காங்கிரஸ்ல இருந்து உடச்சு மறுபடியும் பாஜக போய் உட்காந்துறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஜம்ப் அடிக்கிறது தான் வேலை. எங்க இருந்து எங்கடா ஓட்டர் ஐடி எடுத்துட்டு அடிச்சு ஓட விட்டுருவாங்க. ஓடுறா சங்கி பயல. மேற்கு வங்கமும் தமிழ்நாடு ஒரே இடத்துல நடக்குது. மம்தா ஜெயிப்பாங்கன்னு ஏற்கனவே தெரியும். மம்தா மேலே ஏறி இப்போ கூல் சுரேஷும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிருக்காரு. எங்க அவர் ஜெயிக்க வைங்க பார்ப்போம். இங்க இருக்கிறவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க இது மன்னராட்சின்னு. அதுதான் மன்னராட்சி. போட்டியிடாமலே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நானே பர்ஸ்லேருந்து எடுத்துக்காட்டும் 3 ஓட்டர் ஐடி இருக்குது. நான் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு புது ஐடி ஓட்டர் ஐடி கொடுத்தாங்க. இது ஏன் தப்பு கிடையாது, இங்கே இருக்கிற ஆளுங்களோட தப்பு. வீடு இல்லாமல் ஆக்குனது யாரப்போ மோடி தானே. இவங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிற அந்த 30 லட்சம் வாக்குகள் உயிரோடு இருக்கிறாங்க பாதி பேர். 6 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஓட்டு போடுறான், அவனே பீகாரில் ஓட்டு போடுறான். 6 மாதத்தில் எப்படி ஐடி கொடுப்பாங்க? அங்கே ஆர்எஸ்எஸோட கட்டமைப்பு அதிகமாக இருக்கனால அவங்க ஈஸியாக விளையாடுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பருப்பும் வேகாது. பாருங்க, இன்னைக்கு பீகார், நாளைக்கு இதுன்னு கேக்கு வெட்டுறாங்க, ஆட்டம் ஆடுறாங்க. பேர் தெரியாத ஒரு நபர்கிட்ட தான் தோத்து போனார் அண்ணாமலை. அங்க அந்த மீட்டிங்ல திருமாவளவன் வருங்கால முதல்வரே வருக வருகன்னு அந்த வலிஃபுல்லா பேனர். இதுக்கப்புறம் கேட்கிறாரா மறைமுகமா முதலமைச்சர் பதவி? இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்க பாமகவும் இதே குவாட்டர் தான் போடுறாங்க. முதலமைச்சர் நாளைய முதலமைச்சரின்னு போடுறாங்க. ஏன் அவங்க மேல அந்த கொஸ்டின்ஸ் வரல? இப்போ அந்த சங்கி புத்தியை தாவேகா கையில் எடுக்குது. திமுகவிலேருந்து காங்கிரஸ் கூட்டணி தாவேகாக்கு போறது மாதிரி சொல்லிக்கிறாங்களே, உண்மையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆட்சியிலேயே பங்கு தர மாட்டேங்கிறாங்க, அதிகாரத்திலேயே பங்கு தர. நான் பேசாம அங்க போய் போயிட்டா எல்லாருமே என்னோட அமைச்சரவையில இருக்குன்னு தான் ஆசைப்படுவாங்க. எதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்களா? திமுக மட்டும் ஆசைப்படுறாங்களா? கீழே இருக்கிறவங்கள நம்ம தற்கொலைன்னு திட்டுறோம். அதெல்லாம் தப்புன்னு நான் இப்போதான் உணர்றேன். ஏன்னா மேலே இருக்கிறவர் மிகப்பெரிய தற்கொலையாக இருக்கும்போது இப்படி ஒரு கட்சி தலைவரை நம்ம வந்து எந்த தேர்தல் அதிகாரி எந்த தேர்தலும் நடத்துறாருன்னு கூட அடிப்படை அறிவு கூட இல்லை. புது வாக்காளர்கள் யார் அதிகமாக என்கிட்ட இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க. ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. அப்போ இது எதிர்க்கணும். ஜாதிக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன சம்பந்தம்? ஓட்டர் ஐடியை வச்சு வாங்கின பாஸ்போர்ட் எடுத்துப்பீங்க, ஆனால் அந்த ஓட்டர் ஐடியை எடுத்துக்க மாட்டீங்க. இந்த கூத்தெல்லாம் உலகத்துல இந்திய நாட்டில் மட்டும்தான் நடக்கும். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட வந்து டிஎன் ட்ரோல் மீடியாவோட ஷேக்வாரா பிரதர் இருக்காரு. அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். இருக்கீங்க? சூப்பர். நீங்கள்? நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே பிரதர், நேற்று நடந்து முடிந்த அந்த பீகாரோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது உங்களுக்கு? இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய அமோக வெற்றி. அவங்க கட்டமைப்பு கீழே ரொம்ப வலுவாக இருக்குது. ஏன்னா பாஜகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னா ஃபேக்ட் அதுதான். ஆனால் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி, தோக்கணும். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு சீட்டு கூட இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு என்னோட எண்ணம். இது பெருந்தோல்வியாக ஒரு பெரிய ஆபத்தாக இது அங்கே இருக்கிற லல்லு அவருடைய பார்ட்டிக்கோ இல்லை இந்தியா கூட்டணிக்கோ ஆபத்தா அப்படின்னு கேட்டால் நிதிஷுக்கு தான் ஆபத்து. ஏன்னா நிதிஷ் கட்சியை விட மெஜாரிட்டிக்கு போயிட்டாங்க பாஜக. 91 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்க. ஆமாம். போன தேர்தலில் நிதிஷை இவங்க எப்படி காலி பண்ணாங்க அப்படின்னா, அங்கே ஒரு சீமான் இருக்கார். இங்கே சீமான் கட்சி மாதிரி அங்கே ஒரு சீமான் கட்சி இருக்குது. நிதிஷும் பாஜகவும் கூட்டணி. நிதிஷ் எங்கெல்லாம் போட்டிடுறாரோ அங்கெல்லாம் அந்த ஓய்சி கட்சி போட்டிடு. எதுக்குன்னா அந்த வாக்கை பிரிக்கிறது, அவங்களுடைய எண்ணிக்கையை கம்மியாக்குறது. பாஜக அதிகமாக இருக்கணும். அப்போ தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக, முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் முதலமைச்சராக இருக்கோம், எங்கிட்ட சீட்டு அதிகமாக இருக்கும்னு குவாட் பண்ண முடியும். அப்போ இந்த உள்ளடி வேலையை போன தேர்தலையே பாஜக தன்னுடைய சொந்த கூட்டணிக்கு எதிராகவே செஞ்சிச்சு. இதெல்லாம் பின்னாடி அவர் பார்க்குறாரு. சரி, நமக்கு பாஜக நமக்கு எதிராக சதி வேலைகள்லாம் செய்யுது அப்படின்னு அவர் உணர்றாரு. உணர்ந்துட்டு தான் அவர் அங்கேருந்து பாஜக கூட்டணியை உடச்சிட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியே வந்து காங்கிரஸோட போயிடுறாரு. காங்கிரஸோட போய் முதலமைச்சர் ஆகிறாரு. அவங்களோட தயவில் காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஆகிறாரு. கொஞ்ச நாள் அங்கே இருக்காரு. திரும்ப மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா, இந்தியா கூட்டணிலாம் கட்டமைக்கிறாங்க. திரும்ப மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா காங்கிரஸ்லேருந்து உடச்சு மறுபடியும் பாஜகவோட போய் உட்காந்துறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஜம்ப் அடிக்கிறது தான் வேலை. ஒரு ஆட்சியிலேயே 3 வாட்டி முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யார். அது மட்டும் இல்லை, நிதிஷ்குமார் பற்றி சுவாரஸ்யமாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 9 முறை தேர்தலில் போட்டியிடாமலே முதலமைச்சராக இருக்கிறவர். அது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து எம்எல்சின்னு சொல்லுவாங்க. சில மாநிலங்களில் மட்டும்தான் அந்த நடைமுறை இருக்கும். இப்போ ராஜ்யசபா லோக்சபான்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சில மாநிலங்களில் மட்டும் இந்த கட்டமைப்பு இருக்கும். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா எம்எல்சின்னு சொல்லுவோம்.
இந்த எம்எல்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு இவர் எம்எல்ஏலாம் போட்டியிட மாட்டார். இப்போ எம்எல்ஏ எல்லாம் முடிஞ்சிருச்சு, பெருவாரியாக வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து இந்த எம்எல்சிக்கான தேர்தல் நடக்கும். இது எதுக்குன்னா இந்த ஊராட்சி கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலர், சேர்மன் இந்த மாதிரியான எலெக்ஷன்லாம் நடக்கும். இவங்க தான் இந்த எம்எல்சியை தேர்வு செய்வாங்க. இப்போ இந்த எம்எல்சிக்குள்ளே நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாலே டேரெக்டாக நீங்கள் சிஎம் ஆகலாம். இப்போ ஏற்கனவே எம்எல்ஏ பெருசு. இப்போ நம்ம ஊரில் திமுகலாம் எம்எல்ஏ அதிகமாக இருக்காங்க. ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது யாரோட கரங்கள் அதிகமாக இருக்கும்? யார் ஆளுங்கட்சியாக இங்கே இருக்காங்களோ அவங்க தான் வரும். அதே தான் அங்கேயும். அந்த நம்பிக்கையிலே பீகாரில் ஒரு எம்எல்ஏ தேர்தலில் கூட போட்டியிடாமலே அவர் அங்கே இருக்கிறார். நியாயமாக பார்த்தா அதான் மன்னராட்சி. இங்கே இருக்கிறவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க இது மன்னராட்சின்னு. அதுதான் மன்னராட்சி. போட்டியிடாமலே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அது ஒரு தனி கேட்டகரி. இப்போ இங்கே பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்கு. எப்படி வெற்றி பெற்றுச்சுன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஆமாம். எப்படி வெற்றி பெற்றுச்சு? நேர்மையாக வெற்றி பெற்றியா? இல்லை குற்றச்சாட்டுகளை இப்போயே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கு திருடி தான் வந்து வெற்றி பெற்றாங்க. சரி, அந்த குற்றச்சாட்டு வாய் வழியாக இருக்கா, ப்ரூஃபோடு இருக்கா? வாய் வழியாக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பணநாயகம் தோத்துருச்சு, பணநாயகம் ஜெயிச்சிருச்சு, ஜனநாயகம் தோத்துருச்சுன்னு வாய் வழியாக எல்லாரும் தேர்தலில் போட்டியிடமும் சொல்லுவாங்க. ஆனால் பீகார் தேர்தல் அப்படி நம்மளால் ஈஸியாக கணிச்சிக்க முடியாது. பக்கா எவிடன்ஸோடு அவங்க வெளியிடுறாங்க. அதில் நான் ஒரு சில டேட்டாஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒன்று, கிட்டத்தட்ட ஃபைனல் எலக்ட்ரல் ரோலில் 5 லட்சம் வாக்குகள் ஜிப்ரீஷ் வாக்குகளாக இருக்குது. ஜிப்ரீஷ்னா என்ன தெரியுமா? அந்த பாகுபலி படத்தில் காலக்கேயர்கள் பேசுவாங்கள்ல ஒரு மொழி, யாருக்குமே புரியாது. உடல் மொழி, வாய்க்கு வர சவுண்டெல்லாம் பேசுவாங்கள்ல, அந்த வார்த்தைகள் கொண்ட பேர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்குது. 5 லட்சம் வாக்குகள். அதாவது XXX, HWKY, QKRS இப்படி இதெல்லாமே ஜிப்ரீஷ் வாக்குகள். 5 லட்சம் வாக்குகள் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறான்னா யோகேந்திர யாதவ், அங்கே இருக்க காங்கிரஸ் ஆள் சொல்கிறாரு. குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் 2.4 லட்சம் வாக்குகள் வந்து போலியான வாக்குகள். அது எப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஒரு தொகுதியில் என்ன ஒரு 10 லட்சம் 15 லட்சம் பேர், அதில் எப்படி 2.5 லட்சம் வாக்குகள் போலியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எதிரிலேருந்து வைக்கலாம். எல்லாமே டபுள் என்ட்ரி. இப்போ என் பேர் இருக்குன்னா என் பேரில் இன்னொரு ஓட்டு இருக்கும். இப்போ நானே பர்ஸ்லேருந்து எடுத்துக்காட்டும் 3 ஓட்டர் ஐடி இருக்குது. நான் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு புது ஐடி ஓட்டர் ஐடி கொடுத்தாங்க. இது ஏன் தப்பு கிடையாது, இங்கே இருக்கிற ஆளுங்களோட தப்பு. என் ஐடியில் 3 ஐடி என்கிட்டே இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? இப்போ எந்த தேர்தலில் எந்த ஐடி கொடு கடைசியாக வச்சு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அவங்களே சொன்னது தான். இப்போ நான் பழசு வச்சுருந்தா சேஃபாக இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நீங்கள் சும்மா வச்சுக்கோங்க. நான் 3 ஐடி வச்சுருக்கேன் நானே. இப்போ நான் தேர்தல் ஆணையம்னு என்கிட்ட வந்து SIR கேட்குறாங்கன்னா நான் எதை காட்டுறதுன்னு எனக்கே தெரில. அப்போ அது அந்த மாதிரி டபுள் என்ட்ரியாக இருக்குது. ரெண்டாவது, 0 முகவரியில் வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. அந்த அட்ரஸுக்கு போய் அவர் அந்த பேரை கண்டுபிடிச்சி 0 இருக்குது, சரி வீட்டை எப்படியாவது கண்டுபிடிப்போன்னு காங்கிரஸ் ஆளுங்கள்லாம் போய் பேசினா ஒரு 3 மாடி இருக்கிற ஒரு வீடு, அதில் காவி கொடி பறக்குது, அந்த நபர் இருக்கார், ஆனால் 0 அட்ரஸில் இருக்குது. தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து வீடற்றவர்களுக்கும் வாக்குரிமை கொடுத்துருக்கோம். சூப்பர், இந்த நல்ல விஷயம். இந்த தவறுகள்லாம் தேர்தல் ஆணையத்திலே நடக்குதுங்கிறீங்களா? ஆமாம், தேர்தல் ஆணையம் தான். சூப்பர், நல்ல விஷயம். வீடற்றவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. வீடு இல்லாமல் ஆக்குனது யார்? அப்போ மோடி தானே. வீடு கட்டித்தரேன்னு சொல்லி வீடு ஆக்கலன்னு அப்போ அவரும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கு. அவர் மேலே நம்ம வைக்க வேண்டியிருக்கு. சரி, அது அப்படியே அது தனியாக அரசியல். சரி, ஒரே வீட்டுக்குள்ளே 80 பேர், 10க்கு 10 அறைக்குள்ளே 80 பேர் இருக்காங்களே அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட். அவருடைய பதில் நெக்ஸ்ட். நீங்கள் அந்த வீடியோ இன்றைக்கும் இருக்கும். தேர்தல் அதிகாரி ப்ரெஸ் மீட்டில் சொன்ன வார்த்தைகள். கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கும் போதெல்லாம் நெக்ஸ்ட்டுன்னு அவர் அந்த இடத்த தட்டி கழிச்சிட்டு போகிறார். சரி, டபுள் என்ட்ரி. அதுலேயே என்னென்ன வருதுன்னா, போலியான ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ இருக்கும் ஆனால் பேர் வேறையாக இருக்கும், இல்லை அட்ரஸ்ஸு மாறி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. மொத்தமாக பீகார் முழுவதும் நம்ம எடுத்தோம்னா 63 லட்சம் வாக்குகள் போலியான வாக்குகளாக நம்ம பார்க்க முடியுது. அதில் அவங்க சொல்கிற கணக்கு என்னென்னா 30 லட்சம் வாக்குகள் வந்து இறந்துட்டாங்க. 30 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. நம்ம இப்போ பார்க்கலாம், கரெக்டு தானே, என்ன இவ்வளோ பேர்லாம் ஒரு ஸ்டேட்டில் இறக்குறது இயற்கை தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அவங்க கொடுக்குற பட்டியல் இருக்குல்ல, அந்த பட்டியலில் பெருவாரியாக இறந்தவங்களுடைய பட்டியல் பார்த்தா பெருவாரும் முஸ்லீமாக இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட சமூகம், மலைவாழ் மக்களாக இருக்காங்க, இல்லைன்னா பெண்களாக இருக்கிறாங்க. ஏன் பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லை? பார்ப்பனர்கள்லாம் 150 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்களா? ஏன் அப்பர் கேஸ்டில் இருக்கவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லை? ஏன் இந்துக்களுடைய ஓட்டு அதிகமாக இல்லை? ஏன் பாஜகவை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை இதில் அதிகமாக இல்லை? இப்போ சந்தேகம் வருதுல்ல. இவங்க செத்துட்டாங்கன்னு சொல்கிற அந்த 30 லட்சம் வாக்குகள் உயிரோடு இருக்கிறாங்க பாதி பேர். அந்த நபர்கள்ட்ட நான் ஒரு சேனல் லிங்கே தரேன், அது உங்களுக்கு காப்பிரைட்ஸ் அடிக்க மாட்டாங்க. செத்து போனதாக தேர்தல் ஆணையம் ரிஜெக்ட் செய்யப்பட்ட அந்த நபர்கிட்ட ஒரு நிருபர் பேட்டி எடுக்கிறாரு. நீங்கள் செத்துட்டேன்னு சொல்கிறாங்களே உண்மையா? இல்லை, நான் உயிரோடு இருக்கேன். 3 பெண்களை நிற்க வச்சு அந்த ரிப்போர்ட்டர் பேட்டி எடுப்பார். நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், பாருங்கள். அடுத்ததாக பல பேர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் சில பேர்
6 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் ஓட்டு போடுறான், அவனே பீகாரில் ஓட்டு போடுறான். 6 மாதத்தில் எப்படி ஐடி ப்ரூஃப் வாங்கினான்? சந்தேகம் வருது. அப்போ பட்டவர்த்தனமாக தெரியுது இது எல்லாமே போலி அப்படின்னு. வரலாறு காணாத முதல் முறையாக பீகாரில் அதிக சதவீதமான பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல விஷயம். எல்லாரும் கடமைன்னு சொல்லலாம். எப்படி 4 ட்ரெயின் முழுக்க ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வந்தாங்க? யார் புக் பண்ணி கொடுத்தா? இதெல்லாம் நம்ம விசாரிக்க வேண்டியது யாரு? தேர்தல் ஆணையம். ஆனால் அவங்க கண்டுக்கலை. இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன செய்யுது? தேர்தல் ஆணையம் பாஜகவும் கூட்டணின்னு வச்சு சொல்லிடலாம், ஓப்பனாகவே சொல்லிடலாம். அப்போ இப்படி பல வேலைகளை செஞ்சு தான் அங்கே அவங்க வெற்றியவே தக்க வச்சிருக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. 202 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா பெரிய விஷயம் இல்லை, இமாலய வெற்றின்னு கூட சொல்லலாம். ஆமாம். ஏன்னா இப்போ காங்கிரஸ் சைட்லேருந்து இந்த வாக்கு திருடி தான் வந்து பிஜேபி வந்து கூட்டணியை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? வாக்கு திருடி காங்கிரஸ் தன்னுடைய ஒட்டுமொத்த எஃபோர்ட்டையும் போடுது, இந்த எஸ்ஐஆரையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு எஃபோர்ட்டையும் போடுது. ஆனால் தேர்தல் தேதி நாளைக்கு அறிவிக்க போகிறாங்க அப்படின்னா முன்னாடி நாள் ஒரு பூத்துக்குள்ளே பெட்டிகள் அடிக்க ஒரு வாகனம் உள்ளே போகுது, ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அப்போ அது மட்டும் இல்லை, ஓட்டு போடுற ஒரு பூத்தை சூறையாடப்படுது. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இவர் அந்த தேர்தலுக்காக வியூகம் போட்டு கொடுத்தா அது கண்டிப்பா வந்து அவங்க தான் முதலமைச்சர் அப்படிலாம் கிடையாது. வேலை செஞ்சிருக்காரு. 2021 பிரசாந்த் கிஷோர்னு உங்களுக்கு தெரியாது, 2020 வச்சுப்போம். 2020 அதிமுக மேலே ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அடுத்து 2021 யார் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யார் வருவாங்கன்னு நினைச்சீங்க? அது அதிமுக இல்லைன்னா திமுக வரும். உங்களுக்கு தெரியும். காலகட்டங்களும் ஒரு பெரிய சர்வேலேருந்து எல்லாமே சொல்லிட்டாங்க திமுக தான் வரும். அதிமுக மேலே பெரிய அதிருப்தி இருக்குது. பொள்ளாச்சி விவகாரமாகட்டும், ஜெயராஜ் ஃபினிக்ஸ் விவகாரமாகட்டும், கொரோனா ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள்லாம் ஓடிச்சு. கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க அடுத்து திமுக தான் வரும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு காரணம் பிரசாந்த் கிஷோர்னு அப்போ ஏதாவது பேச்சு வந்துச்சா 2020? கிடையாது. சரி, 2015 தேர்தல் அவருக்கு பணம் கொடுத்து தானே வேலை செய்ய வச்சிருப்பாங்க. அவர் எப்பவுமே ஜெயிக்கிற குதிரையில தான் ஏறுவார். அவர் எப்பவுமே ஜெயிக்கிற குதிரையில ஏறுவார். நம்ம வேணா ஒன்று சவால் விடுவோம், சார் நீங்கள் இங்கே வாங்க, இங்கே டி ராஜேந்திரன் ஒருத்தர் கட்சி வச்சிருக்காரு, மன்சூர் அலிகான்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, நீங்கள் அவர் ஜெயிக்க வச்சு காட்டுங்கன்னா அவர் பெரிய வீராதி வீர. ஏன் விஜய்க்கு பண்ண மாட்டேன்னு ஓடி போனாரு? அவர் தேர்தலை சந்திக்கிறதுக்காக போயிருப்பாரு. இவங்களை பார்த்தாரு, எப்பா சாமி உங்கள் கட்சியும் சூப்பர், உங்கள் கட்டமைப்பும் சூப்பர், உங்கள் பிளானிங்கும் சூப்பர்னு ஆளை விடுங்கன்னு ஓடிட்டார். அவர் அந்த தேர்தலுக்காகலாம் இங்கேருந்து ஓடலை. அப்போ அந்த நேரத்தில் இங்கே அந்த பீகாரில் தேர்தல்னு அறிவிக்கவே கிடையாது. 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போ அறிவிக்கவே கிடையாது. அவர் 6-7 மாதம் முன்னாடி வந்தார், பார்த்தாரு, நான்லாம் இதுக்கு வேலை செய்ய மாட்டேன்னு ஓப்பனாக அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு ஓடிட்டார். போயிட்டு ஆனால் கட்சி வச்சு உங்களுக்கு இருக்க செல்வாக்கு நீங்கள் கட்சி இங்கே ஆரம்பிச்சிட்டிங்க, நாங்கள் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டாரா? அதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சிட்டார். இங்கே விஜய் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து எப்போவுமே ஜெயிக்கிற குதிரையில் தான் பந்தயம் கட்டுவார். மம்தா ஜெயிக்க போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஒரே நேரத்தில் தான் நடக்குது. மேற்கு வங்கமும் தமிழ்நாடு ஒரே நேரத்தில் தான் நடக்குது. மம்தா ஜெயிப்பாங்கன்னு ஏற்கனவே தெரியும். மம்தா மேலே ஏறி ஜெயிச்சார். இங்கேயும் அப்படி தான். மோடி எப்படியும் ஜெயிப்பார்னு தெரியும். அதனால தான் மோடி மேலே ஏறி அவர் மோடியை ஜெயிக்க வச்சார். இப்படி நம்ம லிஸ்ட் எடுத்தோன்னா பிரசாந்த் கிஷோர் யாரெல்லாம் ஜெயிக்க வச்சாரோ அவங்க எல்லாருமே ஆல்ரெடி வெற்றி பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ கூல் சுரேஷும் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க அவர் ஜெயிக்க வைக்க பார்ப்போம். அவர் ஒரு தொகுதியிலேயாவது அவர் ஜெயிக்க வைக்க பார்க்கலாம், முடியுமா? அப்படி இல்லை. இப்போ அதே தொகுதியில் சேகர் பாபு இருக்காருன்னா யார் ஜெயிப்பாங்க? சேகர் பாபு. அதே தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் யார் ஜெயிப்பாங்க? அப்போ யார் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லை, கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நமக்கு தெரியும். இவரை வந்து இவர் தான் இங்கே முதலமைச்சரை உருவாக்குனாரு, இவர் தான் ஜெயிக்க வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாத வாதம். அவர் சும்மா ஆன்லைன் கேம்பெயின் பண்ண வந்தவர், அவ்வளோதான். ஓகே பிரதர். இப்போ பீகாரில் நடந்தது மாதிரி 2026 தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க பாஜக தரப்புலேருந்து நிறைய பேர். அடுத்து தமிழ்நாடு தான் இது கேட்கலாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மதுரையிலலாம். இன்றைக்கி பீகார், நாளைக்கு தமிழ்நாடுன்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்கள் தெரு ஒரு பேர் இருக்குது, ஒரு 4வது தெருவில் நீங்கள் இருக்கீங்க. மொத்தமாக அதில் ஒரு 6 தெரு இருக்குது. 6 தெருவுக்கு ஒரு ஓட் பூத் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஓட் பூத்தில் நீங்கள் போய் உட்காடுறீங்க. அதிகபட்சமாக அந்த 6 தெருவில் இருக்கிறவங்களுடைய பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, முகத்தையாவது பார்த்துருப்பீங்கல்ல. உங்களுக்கு தெரியாத ஒரு 10 பேர் வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யார் எந்த ஏரியாவிலேருந்து வர? 50 பேர் வந்தால் எதுக்கு? 1000 பேர் வந்தால், ஒரு 10,000 பேர் வந்தால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டு மக்கள் இல்லை அதிமுக, திமுக, நாத்தாக்கா என்ன செய்வாங்க? ஓட் பூத் வச்சுருக்க என்ன செய்வாங்க? அடிச்சு ஓட விட்ருவாங்க. ஓடுறா சங்கி பயில, எங்கேருந்து எங்கடா ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு வந்து அடிச்சு ஓடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு ஓட் பூத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
நீ வேறு தெருவுலேருந்து நீ பக்கத்து ஊர்லேருந்து இங்கே வந்து ஓட்டு போட வந்தால் கூட கிராமங்களில் சொல்கிறேன், பக்கத்து ஊர்லேருந்து இங்கே ஓட்டு போட தம்பி நீ அவன் பையன் தானே நீ இங்கே வரக்கூடாதுப்பா, அங்கே இருக்கே அவனுக்கு ஓட்டு போத்துன்னு இங்கேருந்து ஒருத்தன் சொல்லுவான், நீ அங்கே போகணுவான். இன்னொன்று எப்படி நீ ஓட்டு போட மாட்டேன்னு தெரியும், அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஆனால் உன் போத்து அங்கே இருக்கு அங்கே போகணும்னு அமுச்சு விடுவான். நீ தெரியாதவன் ஒரு 10 பேரையும் உள்ளே விட முடியாது. நம்ம ஓட் பூத்தில் நான் பூத் ஏஜென்ட்டாக நான் போயிருக்கேன். ஓட் பூத் ஏஜென்ட் என்ன தெரியுமா, எல்லா கட்சி சார்பாகவும் இங்கே உட்காந்துருப்பாங்கல்ல, ஒரு ஆள் உள்ளே வந்தாருன்னா நம்பர் 342 சர்வேஸ்னு ஒரு பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வேஸ் இருக்கான்னு எல்லாரும் டிக் பண்ணணும். அந்த அவங்க எல்லார் கையிலையும் ஒரு ஃபார்ம் இருக்கும், டிக் பண்ணிடணும். அவன் போய் ஓட்டு போயிடணும். திரும்ப அதே சர்வேஸ் இங்கே வரவே கூடாது, அவன் முகத்தையும் பார்த்து வச்சுப்போம். ஏன்னா அந்த பூத் ஏஜென்ட்டில் இருக்க எல்லாருமே அதே ஊருக்காரனாக இருப்பான், அனைத்து கட்சியிலையும் இருப்பான், நாத்தாக்கா இருப்பான், விசிகா இருப்பான், கம்யூனிஸ்ட் இருப்பான், திமுக அதிமுக எல்லாம் இருப்பான். அவனுக்கு தெரியும் நீ வெளியில் தப்பிச்சிடலாம், உள்ளே மாட்டிப்ப. அப்போ இந்த ஓட் பூத்தை இந்த பூத் ஏஜென்ட்டுகளை வலுவாக கட்டமைச்சிருக்கிற தமிழ்நாடு மட்டும்தான் இப்படியான பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக கையாளும். பீகாரில் அப்படி பண்ண முடியல. லட்சமாக ஒரே பூத்துக்குள்ளே ஓட்டு போடுற அளவுக்கு அங்கே வீக்காக இருக்குது பூத் ஏஜென்ட் எல்லாம். அங்கே ஆர்எஸ்எஸோட கட்டமைப்பு அதிகமாக இருக்கனால அவங்க ஈஸியாக விளையாடுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பருப்பும் வேகாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதே தமிழ்நாட்டில் இருக்கவங்க தானே பாஜக வந்து அடுத்த 2026 பாஜக வைக்கிறது தான் ஆச்சு பாருங்க, இன்னைக்கு பீகார் நாளைக்கு இதுன்னு கேக்கு வெட்டுறாங்க, ஆட்டம் ஆடுறாங்க சமூக வலைதளங்கள்ல. அவங்க நிறைய சொல்லுவாங்க கட்டம் சரியில்லை, ராசி இல்லை, அதனால முதலமைச்சர்லாம் அவருடைய இதில் முதலமைச்சரே ஆக மாட்டார்னு பாஜகக்காரன் தான் யாரோ ஒருத்தர் சொன்னார். 2021 அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, 16 இவங்க தான் வருவாங்கன்னு அவங்க சும்மா சொல்லுவாங்க. 2021 தேர்தலில் 15-25 சீட்டு வாங்கி 20க்கு மேலே வெற்றி பெறுவோன்னு சும்மா அடிச்சு விட்டாங்க. எத்தனை வாங்கினாங்க? 4 என்னமோ தான் வாங்கினாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 நாங்கள் தான் வாங்குவோன்னாங்க. இந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்போ சங்கியா இருக்கார், அவர் வந்து என்ன சொன்னார்னா 20 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும், பாஜக 10 எடுக்கும் அப்படின்லாம் சொன்னார். திமுக 10 தான் எடுக்கும்லாம் அடிச்சு விட்டார். கடைசியில் என்னாச்சு? பேசுகிறது என்ன வேணாலும் பேசலாம், தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அவங்களுக்குன்னு உள்ள ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அண்ணாமலை கூட ஜெயிக்க முடியல, அவ்வளோ ஃபேம்லாம் கொண்டு வந்தீங்க, அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வார் ரூம் காட்டினீங்க, அண்ணாமலை ஊடக வெளிச்சம் கொடுத்தீங்க, எல்லாமே பண்ணீங்க. பேர் தெரியாத ஒரு நபர்கிட்ட தான் தோற்று போனார் அண்ணாமலை. யார் நம்ம அவருக்கு முன்னாடி தெரியுமா? அங்கே அவங்க ஒரு நபர் அப்படி அரசியலில் இருக்காருன்னு தெரியுமா? இப்போ கூட தெரியாது. இப்போ கூட கோயம்புத்தூர் எம்பி நிறைய பேர்கிட்ட கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனால் போட்டியிட்ட 2 பேருமே சிங்கை ராமச்சந்திரனும் தெரியும், அண்ணாமலையும் தெரியும். ஆனால் தோற்று போயிருக்கிறாங்கல்ல. இங்கே என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் பூத்துன்றது கிரவுண்ட் பாலிட்டிக்ஸுன்றது தான் மேட்ரு. ஓகே பிரதர், இப்போ பீகாரில் நடந்தது மாதிரி வச்சுக்கலாம். இந்த தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி அந்த சைடில் வந்து ரொம்ப தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க. 2026 திமுக கூட்டணியில் வேறு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதிக தொகுதி டிமாண்ட் பண்ணாங்க? 25 தொகுதி லாஸ்ட் டைம் வாங்கினாங்க, இப்போ ஒரு 50 தொகுதி வரைக்கும் கேட்குறதுக்கு பிளான் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா நடக்கும்? காங்கிரஸ் வந்து இந்தியா முழுவதுமே நம்பிக்கை இழந்துருச்சு. ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் ஆட்சி செஞ்சிச்சு, அப்படியே ஒன்றுன்னா போச்சு. அப்புறம் தமிழ்நாடு குஜராத்தில் மட்டும் அவங்க ஆட்சி இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே போக ஆரம்பிச்சிது, கட்சி உடஞ்சிது. இப்போலாம் எனக்கு எல்லா மாநிலங்களும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. வரலாறு காணாத அளவில் சிபிஎம் கேரளாவில் 2 முறை ஜெயிக்குது. அப்போனா காங்கிரஸ் மேலே அவ்வளோ அதிருப்தி. அதாவது சோனியா காந்தி அவங்க தலைமையில் இருக்கும்போது கூட கட்சி நல்லா வலுவாக இருந்துச்சு. ராகுல் காந்தி வந்ததுக்கு அப்புறம் கட்சி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இவங்க சும்மா கிளப்பி வருவது. என்ன ராகுல் காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி பிரிஞ்சு போய் இப்படிலாம் சந்திச்சு தான் என்ன? ஏன் ராகுல் காந்தி வந்ததுக்கப்புறம் ராகுல் காந்தி ஜெயிக்கலையா? அப்போ பிரியங்கா காந்தி ஜெயிக்கலையா? இல்லை கீழே இருக்கிற காங்கிரஸ் ஆளுங்க ஜெயிக்கலையா? ஏன் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கலையா? தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிக்கலையா? இதெல்லாம் சும்மா இவனுங்க நரேட்டிவ் செட் பண்ணுறது. நம்ம எடுத்தால் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கேரளாவில் போட்டியிட்ட இடங்கள்ல இருக்குது, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு போட்டி நின்ன எம்பி சீட் எல்லாத்துலேயுமே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. சும்மா அதெல்லாம் ஏமாத்துற வேலை. 95 ஜெயிச்சிட்டாரு, 100 நோக்கி போகிற அதெல்லாம் இவனுங்க ஊடகத்தில் பேச வைக்கிறது. அவங்களும் ஆட்சியில் நின்றுருக்காங்கல்ல. இந்த 2002க்கு அப்புறம் தானே தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி ஜெயிச்சிருக்காரு, கர்நாடகாவில் அவங்க ஆட்சி தானே. இதெல்லாம் நம்மளை டைவெர்ட் பண்ணுறது. இவங்க அழிஞ்சிட்டாங்க, காலி பண்ணுறாங்க. அவங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்கு, உண்மைதான், செல்வாக்கு மொத்தமாக சரிஞ்சிருக்கு. இப்போ கடைசி எலெக்ஷனில் ஒரு 25 தொகுதி வந்து திமுக கூட்டணியில் கேட்டு வாங்கினாங்க. இப்போ எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க? இந்த எலெக்ஷனில் ஒரு 50 சீட்டு வேணும், துணை முதலமைச்சர் பதவி வேணுங்கிற அளவுக்கு காங்கிரஸில் இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அது நடக்குமா? காங்கிரஸில் இருக்கிறவங்க பேசலை, காங்கிரஸில் சின்ன சின்ன பொறுப்புகளில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. காங்கிரஸோட அஃபீஷியலாக இருக்க செல்வ பெருந்தகை ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் திமுக கூட தான் கூட்டணி ஆட்சியில் பங்குன்றதுலாம் அவங்க கேட்கலை.
ரெண்டாவது நம்மளுடைய பெர்சன்டேஜ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கூட்டணி கட்சிகளில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பெர்சன்டேஜ் இவ்வளோ தான். இன்கேஸ் அவங்களோட பெர்சன்டேஜ் 15க்கு மேலே போகுது, 20க்கு மேலே போகுதுன்னா அவங்க தாராளமாக கோட் பண்ணுவாங்க. ஓப்பனாகவே சொல்லுவாங்க, அஃபீஷியலே சொல்லுவாங்க. இப்போ திருமாவளவன் இந்த தேர்தலில் 15-20க்கு மேலே சதவீதம் வாங்கிட்டாருன்னா ஓப்பனாகவே சொல்லுவார், எனக்கு அமைச்சரவையில் பங்கு வேணும்னு கேட்பார். அப்போ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு தெரியுது. இப்போ எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பாக நடந்த அந்த போராட்டங்கள்லே நான் போயிருந்தேன். தங்கசாலை மின்ட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. அங்கே அந்த மீட்டிங்கில் திருமாவளவன் வருங்கால முதல்வரே வருக வருகன்னு அந்த வழி ஃபுல்லாக பேனர். அது எல்லா கட்சியும் தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியும் இப்போ திருமாவளவனுடைய அல்டிமேட் லட்சியம் என்ன? முதலமைச்சர் ஆகணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான். சீமானுடைய அல்டிமேட் லட்சியம் என்ன? அப்படி தான் ஒட்டுவாங்க. நீங்கள் சீமானுக்கு முதலமைச்சர் வருங்கால முதல்வரேன்னு சொல்கிறாங்க, ஏன் அது கொஸ்டின் ஆக மாட்டேங்குது? அதிமுக இவர் ஒரு கூட்டணியில இருக்காரு இல்லையா? அதிமுக ஒரு கூட்டணியில இருக்காரு ரெகுலரா. சரி, அதிமுக ஆட்சியிலேயே அதிகாரத்திலேயே நீங்க இருக்கக்கூடிய கூட்டணியில பங்கு தரல, இது வரைக்கும் தரல. இதுக்கப்புறம் கேட்கிறாரா மறைமுகமா முதலமைச்சர் பதவி? இப்ப அதிமுக கூட்டணியில இருக்க பாமகவும் இதே குவாட்டை தான் போடுறாங்க. முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர்னு போடுறாங்க. ஏன் அவங்க மேல அந்த கொஸ்டின்ஸ் வரல? இதே அதிமுக கூட்டணியில இருந்த சரத்குமாரும் அதே தான் போடுறாரு முதலமைச்சர். ஏன் அவங்க மேல அந்த மாத்தி பாஜகல இருக்க இப்ப சரத்குமார் பாஜகவில் இருக்காரு, ஏன் அவங்க மேல அந்த குவாட்டு வரல? முதலமைச்சர் வேட்பாளரேன்னு இப்பயும் போடுறாங்க, சரத்குமாரை போடுறாங்க. அவர் கட்சி அந்த ஒரு கட்சிக்குள்ளே இருக்காரு, ஒரு கட்சியை கலைச்சிட்டு அவருக்குள்ள போய் இருக்காரு. நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர்னு கூட அறிவிக்கட்டுமே. ஏன் இவரை மட்டும் நோக்கி மட்டுமே இந்த கேள்வி வருது? திருமாவளவன் மட்டுமே ஏன் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க? ஏன்னா இவர்கிட்ட ஒரு வகையான ஒரு 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 பெருவாரியான ஓட்டு வங்கி இவர்கிட்ட இருக்குது. அதை உடச்சி டைல்யூட் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். இந்த கூட்டணியை வலுவிழக்க வைக்கணும். அதுக்காக ஒரு நரேட்டிவ். ஏன் இந்த கேள்வி எல்லாமே அதே கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டை நோக்கி வரல? அதே கூட்டணியில் இருக்க செல்வப்பெருந்தையை நோக்கி ஏன் வரல? இப்போ நம்ம வெளியிலேருந்து யோசிக்குவோம், ஏன் இந்த கூட்டணியில் இதுலேருந்து வரல? கம்யூனிஸ்ட்டுகளுடைய என்னன்னா, நான் ஆட்சி அதிகாரம் நமக்கும் வேணும், ஆனால் அது மட்டும் தேர்தல் அரசியல் மட்டுமே ஒரு பிரதானமான இலக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கும் முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? ஏன் செல்வப்பெருந்தகை முதலமைச்சர் ஆகணும்னு எண்ணம் இல்லையா? இருக்கு தானே. செல்வப்பெருந்தகைக்கு முதலமைச்சர் இருக்கு. அதுதானே அவங்களோட கட்சியோட அல்டிமேட் கோலு. இப்போ காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் எதுக்கு கீழே இருக்கணுமான்னு நினைக்கும், அது அவங்கவுங்க கட்சியோட நிலைப்பாடு, அது தனி. காங்கிரஸ் ஆட்சியை முதல்ல தமிழ்நாட்டில் முடிச்சு விட்டதும் திமுக தான். ஆமாம், நீங்கள் அப்படி கொஸ்டின் பண்ணால் உல்டாவாக கேட்கலாம். திமுகவை ஒழிச்சு கட்ட நினச்சதே காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி பீரியடில். அரசியல் சூழல் வேறு, அந்த காலகட்டங்களில் நடக்கிறதுலாம் வேறு. அடுத்தடுத்த அரசியல் சூழல்னு ஒன்று வருது இல்லை? இப்போ அந்த நேரங்களில் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்க முடியும். முரண்பட்டு நின்று இல்லை நான் இப்போவே இப்படி நம்ம நிற்க முடியாதுங்கிற. அப்போ இந்த கேள்விகள், இந்த தாக்குதல்கள் எல்லாமே திருமாவளவனை நோக்கு மட்டுமே இருக்குது. ஏன்? அவரை உடச்சி டைல்யூட் பண்ணி இந்த கட்சியை வெளியே கொண்டு வரணும். ஏன்னா பெருவாரியான வாக்கு வங்கி வச்சிருக்காரு. காங்கிரஸ்ட பெருவாரியான வாக்கு வங்கி இல்லை, பெருசா இல்லை. அதனால தான் அவங்க வந்து போட்டியிடுற 25 தொகுதியில் 4 ஜெயிக்கிறாங்க. விசிக எத்தனை வாங்குச்சு, எத்தனை சீட்டு இருக்குது இப்போ உள்ள? இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ அந்த நரேட்டிவ் கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பாஜக ஒரு சங்கி மனப்பான்மையிலேருந்தே ஒரு குற்றச்சாட்டை வைக்கும். பொது தொகுதியில் இப்படி நில்லுங்க, தனி தொகுதியில் இப்படி நில்லுங்கன்னா அது யாரை நோக்கி கேட்கும்னா திருமாவளவன் பார்ட்டியை மட்டும் நோக்கி கேட்கும். இப்போ அந்த சங்கி புத்தியை தாவேகா கையில் எடுக்குது. பொது தொகுதியில் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏன், இதெல்லாம் யார் புத்தி? இதெல்லாம் சங்கி புத்தியாச்சே. நம்ம திரும்ப வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தோணும். ஓகே பிரதர், இப்போ வந்து திமுகவிலேருந்து காங்கிரஸ் கூட்டணி தாவேகாக்கு போகிறது மாதிரி சொல்லிக்கிறாங்களே, உண்மையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது தனி லாபிஸ். அது ஒரு எம்பி இங்க தானே ஓப்பனா இருக்கு. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. திமுக கூடவே இருந்துட்டு எனக்கு ஆட்சியிலையும் பங்கு தர மாட்டேங்கிறாங்க, அதிகாரத்திலையும் பங்கு தர, நான் பேசாம அங்க போய் விஜய் ஏன் அப்படி சொல்றாருன்னா, விஜய் தனியா நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். அதனாலதான் ஆட்சியில பங்கு அப்படின்னு ஓப்பனா அறிவிக்கிறார். இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய மமதை, நான் வந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா யாராவது ஆட்சியில பங்குன்னு சொல்லுவாங்களா? தன்னோட அமைச்சரவையில எல்லாருமே இருக்குன்னு தானே ஆசைப்படுவாங்க. எல்லாருமே என்னோட அமைச்சரவையிலே இருக்குன்னு தான் ஆசைப்படுவாங்க. எதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்களா? திமுக மட்டும் ஆசைப்படுறாங்களா? எல்லாருமே தான். இப்போதைக்கு இவர் தாவேகா சைட்லேருந்து ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு அவங்க ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறம் தானே இதை பற்றியே எல்லா கட்சியிலையும் பேசுகிறாங்க. அப்படி நம்மளாம் எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், விஜய் வந்து வராரு, நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்னு சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ அதிமுக வருது, நீங்கள் எப்படி பாதிக்கு பாதி பிரிச்சுப்பீங்களா? அதிமுக அதுக்கு ஒத்துக்குமா? வராதுன்னு தெரியும்.
இப்போ நீங்கள் யாரை எய்ம் பண்ணுறீங்க? ஒன்று பிஎம்கேவை எய்ம் பண்ணுறீங்க, 2 விசிகாவை எய்ம் பண்ணுறீங்க. இந்த 2 கட்சி இல்லைன்னா காங்கிரஸ், 3வது ஆப்ஷனாக காங்கிரஸ் வச்சுருக்கீங்க. யாராவது ஒருத்தர் வாங்க, ஜெயிச்சா அமைச்சர் பதவி தரேன், ஓகே அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு டீலிங் தான். ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து நான் ஆட்சிக்கு வந்து நம்ம கூட கூட்டணி வைங்க, தேமுதிக கூப்பிடுறாரு, கூட்டணி வைங்க ஒரு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. கடைசியில் ஏமாற்றி விட்டார்ல, அவங்க தான் சொன்னாங்க ஏமாற்றி விட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த வாக்குறுதியெல்லாம் நம்ம வந்து பெருசாக இது பண்ண முடியாது. ஆட்சியிலும் வாங்க அதிகாரத்திலும் வாங்கினா எந்த மாநில அரசாங்கமும் இருந்தாலும் சரி, தான் பக்கம் அதிக பெர்சன்டேஜ் இருக்கும்போது தன்னுடைய அமைச்சரவையில் எல்லாருமே இருக்குன்னு தான் விரும்புவாங்களே தவிர இன்னொருத்தருக்கு தரணும்னு அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை அவங்களும் அதிக பெர்சன்டேஜில் இருந்தாங்கன்னா தருவாங்க. எங்கே தந்திருக்காங்க? இது முன்னாடி உதாரணம் இருக்கான்னா நிதிஷ்குமார், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிதிஷ்குமார் வச்சுக்கலாம். இல்லை வேறு எங்கே தந்திருக்காங்க அப்படின்னா, இந்த இப்போ தெலுங்கானாவில் 2 கட்சி சேர்ந்து தான், ஒரு கட்சி சேர்ந்தவர் டெபுட்டி சிஎம், இன்னொரு கட்சி சேர்ந்தவர் ஆந்திரா. அப்போ நம்ம பார்க்குறோம்ல, அப்போ பெர்சன்டேஜ் தான் இங்கே முடிவு பண்ணுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுமா வேணாமான்னு. அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் விஜய் ஓப்பனாக சொல்கிறாரு, நமக்கெல்லாம் பெர்சன்டேஜ் 10க்கு தாண்டாது, எனக்கு தெரிஞ்சு 5 தாண்டாது. 5 தாண்டாதனால தான் நம்ம இப்படி போட்டால் தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ யாரெல்லாம் வராங்களோ நம்ம கூட்டாச்சியை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு உருட்டுவோன்னு தான் அந்த வார்த்தையெல்லாம் வருது. ஓகே பிரதர், இன்னைக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் மேட்டருக்கு அப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்காரு. பார்த்தீங்களா? பார்த்தேன். அதாவது கீழே இருக்கிறவங்கள நம்ம தற்குறின்னு திட்டுறோம், அதெல்லாம் தப்புன்னு நான் இப்போ தான் உணர்றேன். ஏன்னா மேலே இருக்கிறவர் மிகப்பெரிய தற்குறியாக இருக்கும்போது வார்த்தை சொல்லக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், அவர் வந்து அர்ச்சனா பட்நாயக், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் இருக்கு ஆஃபீஸ். இவர் எங்கே கடிதம் எழுதினார் தெரியுமா? அட்ரஸ், அட்ரஸ் யாருக்கு தெரியுமா போட்டார்? கோயம்பேட்டில் இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுகிறாரு. இப்படி ஒரு கட்சி தலைவரை நம்ம வந்து இந்த நாட்டுக்கு சிஎம் ஆக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த தேர்தல் அதிகாரி எந்த தேர்தலும் நடத்துகிறாருன்னு கூட அடிப்படை அறிவு கூட இல்லை. அடுத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் என்பதற்கு பதிலாக மாநில தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர் என்று குறிப்பிட்டு தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதி பண்ணுறார். இந்த மாதிரி ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு அரசியல் புரிதல் இருக்கிற ஒருத்தரை நம்பி நான் இந்த ஆட்சியை கொடுக்கணுமா, என் ஓட்டை நான் போய் கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த கட்சியை நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் யோசிக்கணும். எஸ்ஐஆருக்கு எதிராக யார் யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இவங்களும் குரல் கொடுக்குறானுங்க. அதான் கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன்னா ஒரு வார்த்தை சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து இன்னும் ஒரு அதட்டுனா அது எப்படியான ஒரு சவுண்டாக இருக்கும்? அதான் தாவேக்காவும் வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறாங்க, போராட்டம் நடத்த போறது மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? புது வாக்காளர்களோட பேர் தான் இல்லை. இங்க பிரச்சனையே புது வாக்காளர்களுடைய பேர் தான் இல்லை. புது வாக்காளர்கள் யார் அதிகமா என்கிட்ட இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க. தாவேக்கா தான் சொல்லுது புது வாக்காளர்கள் ஜென்சி எங்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்றான். அவங்க ஓட்டு தான்டா திருடுறாங்க. ஒருவேளை உங்க லிஸ்ட்ல உன் பேர் இல்லைன்னா 11 ஃபார்ம் கேட்குறாங்க. என்னென்ன ஃபார்ம்? அதில் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. அப்போ இது எதிர்க்கணும். ஜாதிக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்கணும். 2வது பாஸ்போர்ட்டு கேட்குறாங்க. பாஸ்போர்ட் எதுக்குடா கேட்குறீங்க அப்படின்னா, பழைய ஓட்டர் ஐடி இருக்குல்ல, இப்போ நீங்கள் 2014, 16 ஓட்டு போட்டிருப்பீங்க, அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. 19, 21 ஓட்டு போட்டிருப்பீங்க, அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. மாறா 2022 உங்கள் அம்மாவுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நாங்கள் பண்ணி தரோன்றானுங்க. ஆனால் பாஸ்போர்ட் கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பாஸ்போர்ட் எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் இதே ஓட்டர் ஐடி கொடுத்தா தான் பாஸ்போர்ட் எடுக்க முடியும். அப்போ இதே ஓட்டர் ஐடி, அதாவது 2018, 19, 21 ஓட்டு போட்ட ஓட்டர் ஐடியை வச்சு வாங்கின பாஸ்போர்ட் எடுத்துப்பீங்க, ஆனால் அந்த ஓட்டர் ஐடியை எடுத்துக்க மாட்டீங்க. இந்த கூத்தெல்லாம் உலகத்துல இந்திய நாட்டில் மட்டும்தான் நடக்கும். இப்போ இதெல்லாம் யார் எதிர்க்கணும்னா, இங்கே இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து எதிர்க்கணும். மாறா திமுக ஃபார்ம் தர மாட்டேங்குது, திமுக ஃபார்ம் தரலன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணு, தேர்தல் ஆணையம் தானே ஃபார்ம் தருது, திமுக பிஎல்ஓ ஆஃபீஸரை வச்சு ஃபார்ம் தர மாட்டேறாங்க. தரலன்னா நீ யாரை எதிர்க்கணும்? இன்னும் ஒட்டு மொத்தமாக திமுகவை உன் பேரை எஸ்ஐஆர் வந்து எடுக்குது. அறிவு வேணாமா? ஒருத்தனா ரீல் போடுறான், ஃபார்ம் வாங்கிட்டு இனிமேல் விஜய் தலைவர் ஃபார்ம் வாங்கிட்டேன்னா ஓட்டு வந்துருமா? டேய், இந்த பீகார் எலெக்ஷனில் நீக்கப்பட்டவர்கள் தனி, அப்ரூவர் ஆகி பேர் வந்துருச்சுல, ஓகே உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துரும்னு சொல்லி வந்துருச்சுல, ஓட்டர் ஐடி வந்துருச்சு, ஆனால் லிஸ்ட்டில் பேர் இல்லை. அப்படியான ஒரு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் யாரை எதிர்த்து ஃபைட் பண்ணணும்? தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணணும், ஒரு வலுவான ஃபைட் பண்ணணும். அந்த ஃபைட்டை அது கூட பண்ணாமல் திமுகவை எடுத்து எஸ்ஐஆருக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. நாளைக்கெல்லாம் போராட்டம், தமிழ்நாடு முழுவதும் போராட்டம்.
நான் வேணால் எழுதி தரேன், நாளைக்கு சம்மந்தம் இல்லாமல் எஸ்ஐஆர் போராட்டத்தில் திமுகவை திட்டுவாங்க, நானே எழுதி தரேன். ஓகே பிரதர், அப்படி திட்டினா வந்து மறுநாள் நம்ம உட்காருவோம். பற்றி விவாதிப்போம். நிச்சயமாக உட்காரும். உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தான்.